ஹாய் ஹலோ என்னோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நிஃப்டி ட்ரேடில் வந்து ஒரு 6000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அது என்ன பேசிஸில் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு 9:39 கிட்ட வந்து நமக்கு இந்த பையிங் லெவல் ஃபார்ம் ஆகிடுது. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தது நம்மளோட பையிங் லெவலு. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலுக்கு வர்றதுக்கு. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த மிடில் லைன் இந்த லைன் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த கேண்டில் க்ளோஸ்க்கும் வெயிட் பண்ணுவோம். அதனால் திருப்பி இது ரேட் இங்கே வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கேண்டில் க்ளோஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:51 51 52 53க்கு முடிஞ்சிருக்கும். இந்த 9:54 இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. எக்ஸாக்டாக இந்த பாட்டம் இருந்தது. அதனால் ஒரு ரிஸ்க் எடுத்து போனோம். ஏன்னா நம்ம ரிஸ்க் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 பாயிண்ட்ஸ் தான். இது கீழே க்ளோஸ் வச்சுதுன்னு சொன்னால் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும், ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் ரிஸ்க் கம்மியாக இருக்குன்றதால இந்த இடத்துல ஒரு கால் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து நாங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஏன் டார்கெட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இயர்லியராக இருக்கிற ஒரு ஹை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கும். அதுக்கு மேலேனா இந்த லெவல் தான். இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலேனா இந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட் இதாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இந்த ஹைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அது டெலகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணது ட்ரேட். நான் பார்த்தேன்னா ஆக்சுவலாக இதை வந்து எக்ஸாக்டாக 9:54க்கு வந்து பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். நிஃப்டியில் 108க்கு வாங்கியிருப்போம். அடுத்த ஒரு நிமிஷத்துக்கே வந்து அது 130 போயிடுச்சு. 130 140 150 கிட்ட 145 கிட்ட போகும்போது 130 கிட்ட நாங்கள் எஸ்எல் ஒரு 15 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் வந்து எஸ்எல் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருந்தது. ட்ரைலிங் எஸ்எல் தான். ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6400 ப்ராஃபிட்டு 300 குவான்டிட்டி எடுத்திருந்தோம். ஈஸியாக வந்து ஒரு 6400 நமக்கு கிடச்சிது. அதுவே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு இங்கே ஒரு பை வேல்யூ வந்துச்சு. நம்ம இந்த சென்டர் இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வெயிட் பண்ணோம். ஆனால் இங்கே வரல. அதனால் இதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு பை லெவல் வரும்போதும் இந்த இடத்துல நமக்கு அப்படியே மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் திருப்பி 20 இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதனால் அடுத்த 2 மூவ்மெண்ட்டும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நல்ல மூவ்மெண்ட்டு தான், இதே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த ஃபால் ஒரு பிக் கேண்டில் வரும்போது இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இங்கே மேலே போயிட்டு இங்கே வரும்போது நமக்கு அடுத்த கேண்டிலே நமக்கு வந்து ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகிருந்தது. பரவாயில்ல, நம்ம எடுத்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நம்ம கொடுத்த டார்கெட் வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிருந்தது. நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் போட்டிருந்தோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 9:57 கிட்ட போட்டிருப்பேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த டார்கெட்டும் போய் அச்சீவ் ஆகிருக்கும். அடுத்து வந்து நம்ம மார்னிங்கே வந்து ஸ்க்ரீனர் ஸ்டாக் செலெக்ஷனில் ஒரு 5000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு 9:30 கிட்ட வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து நமக்கு ஸ்டாக்கில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. பிரேக் அவுட் ஸ்டாக் லிஸ்ட்டில் சரின்னு சொல்லிட்டு அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு 11:30 கிட்ட பார்த்தீங்கன்னா 11 o'clock 11:30 கிட்ட வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு நம்ம ஃபஸ்ட்டு இது பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபிகராக இருந்தது. அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ் செகண்ட் ட்ரிகர் ஆச்சு. அடுத்து சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஃபிகராக இருந்தது. அப்புறம் நம்மளோட இன்னொரு இண்டிகேட்டரில் வந்து அசோக் லேலண்ட் ட்ரிகராக இருந்தது. அதனால் இது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் போயிருந்தோம். அது எல்லாமே பை பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து இந்த எல்லாமே ஒரு லாட் எடுத்திருந்தோம். இது ஆவரேஜாக 46க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது 3.45 அசோக் லேலண்டு. பஜாஜ் ஃபின்ஸை வந்து 45 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அது 60 கிட்ட போயிட்டு 60 கிட்ட வரும்போது நம்ம 55 வந்து எஸ்எல் போட்டிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரைலிங் எஸ்எல் தான் ஹிட் ஆகிருக்கும். ஒரு 5000 கிட்ட ப்ராஃபிட் கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து நம்ம நிஃப்டியில் அந்த 6438 ஃபஸ்ட்டு புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து ஒரு 5000 புக் பண்ணியிருப்போம். அசோக் லேலண்டில் வந்து அது ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதோட நல்லா தான் போச்சு. ஆனால் நான் இதை வந்து ட்ரைலிங் எஸ்எல்லில் வந்து நமக்கு மைனஸில் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ்க்கே போட்டிருந்தோம். அது ஹிட் ஆகிடுச்சு. சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 1500 வரைக்கும் ப்ளஸ் போச்சு. அது வந்து ஒரு 800 வந்து ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகிருந்தது. ஸ்டாப் லாஸ் ஹிட்ன்றது எல்லாமே வந்து ட்ரைலிங் எஸ்எல் கிட்ட தான் அப்படி காமிக்குது. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பிடிச்சிருந்தது, இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து
இந்த ஸ்க்ரீனரில் ஸ்டாக் ஸ்க்ரீனர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஸ்டாக் ஸ்க்ரீனர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.